வாசிங்கிற சுவாசத்துக்கும் அறிவுக்கும் என்ன தொடர்பு? பிராணாயாமங்கள் பண்றது மூலயமா நம்மளுடைய புத்தி கூர்மையை அதிகரிக்க முடியுமா? வணக்கம், நான் உங்க சித்த மருத்துவர் இனியா பிரியதர்ஷினி. மண்மனம் எங்குண்டோ வாசியும் அங்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் அவருடைய பாடல்ல சொல்றார். அதாவது மனம் ஒருமைப்படும் போது வாசி ஒடுங்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஊசியில நம்ம நூல் கோர்க்கிறோம் அப்படின்னா, அந்த நூல் கோர்க்கும் போது நம்மளுடைய கூர்மை, அதாவது நுட்ப அறிவு அங்க நமக்கு வேலை பார்க்குது. அதாவது மனம் ஒருமைப்பட்டு நாம் அதை கோர்க்கிறோம். அப்படி மனம் ஒருமைப்பட்டு அந்த ஊசியில நூல் கோர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சுவாசம் ரொம்ப கம்மியாகுது, அதனுடைய அளவு குறையுது, அந்த இடத்துல சுவாசம் நின்று ஓடுது. அப்போ மனம் ஒருமைப்படும் போது இந்த சுவாசம் ஒடுங்குது அல்லது நிற்குது. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஒரு சின்ன வாய் இருக்கிற ஒரு பாட்டில்ல நம்ம இப்போ ஒரு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா, அந்த இடத்துலையுமே நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, அதுல ஊத்தும் போது நம்மளுடைய மனம் ஒருமைப்பட்டு அதுல நம்ம தண்ணி ஊத்துறோம். அப்ப அந்த இடத்துலயும் வாசி அப்படின்ற சுவாசம் என்ன ஆகுது அப்படின்னா அடங்குது. இப்படி மனம் ஒருமைப்படும் போது எல்லாமே நம்மளுடைய சுவாசமும் ஒடுங்கி சீராகும். அப்போ ரொம்ப கூர்மையான நுட்பமான விஷயங்களை பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த மூச்சு ஒரு பெரிய பங்கா இருக்கு. அப்போ நம்மளுடைய சுவாசத்தை ஒடுக்கி சீராக்கி அதனுடைய சுவாசத்தினுடைய அளவை குறைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய புத்தி கூர்மை அதிகரிக்குது. சரி, இப்ப எப்படி நம்ம இந்த சுவாசத்தை நம்ம சீராக்கலாம், எப்படி ஒரு அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா, இதுக்கு பிராணாயாம பயிற்சிகள் ரொம்பவே முக்கியம். இப்போ பிராணாயாம பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாடி சுத்தி, சந்திரபேதமா, ஸோ இந்த மாதிரி பிராணாயாமங்கள் பண்ணலாம். இது இல்லாம சுக பிராணாயாமா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கம்ஃபர்டபுளா சுகாசனத்துல உட்கார்ந்து 2 நாசிலையும் நம்ம நிதானமா மூச்சை இழுத்து நிதானமா வெளியில விடணும். அப்போ நிதானமா மூச்சை இழுக்கும் போது ரொம்ப ஆழமா, எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமா இழுக்க முடியுமோ அந்த அளவு இழுத்து மூச்சை அதே மாதிரி நிதானமா வெளியில விட்டுக்கணும். ஸோ இதுதான் சுக பிராணாயாமம். அதாவது நம்மளுடைய கவனம் மூச்சில வச்சு நாம ரொம்ப நிதானமாகவும் ஆழமாகவும் 2 நாசிலையும் சுவாசிக்கிறோம். இதுதான் சுக பிராணாயாமம். இப்போ இந்த சுக பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மூச்சினுடைய அளவு சீராகி குறையுது. இந்த பிராணாயாம பயிற்சிகள் பண்ணும்போது நம்மளுடைய புத்தி கூர்மை அதிகமாகுது. சரி, இந்த பிராணாயாமங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த பிராணாயாமங்கள் பண்ணும்போது புத்தி கூர்மை அதிகரிக்குது. புத்தி கூர்மை அதிகரிக்கும் போது அவங்களுடைய கல்வி திறன் மேம்படுது. இது படிக்கிற குழந்தைங்களுக்கு. இப்போ பெரியவங்களுக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, அவங்களுக்குமே பெரியவங்களுக்குமே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிராணாயாம பயிற்சிகள் பண்ணும்போது, ஏன்னா எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்கும் புத்தி கூர்மை ரொம்பவே அவசியம். ஏன் அப்படின்னா, அந்த செய்கிற வேலையை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்றதுக்கு இந்த பிராணாயாம பயிற்சிகள் ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தடுமாற்றம் இல்லாமல் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ரொம்ப தெளிவான, ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த பிராணாயாம பயிற்சிகள் ரொம்பவே உதவியா இருக்கு. இப்படி இந்த பிராணாயாம பயிற்சிகளை பண்ணி உங்களுடைய புத்தி கூர்மையை அதிகரிக்கலாம். இந்த பிராணாயாம பயிற்சிகளை காலை மாலை 2 வேளை 10 நிமிஷம் 30 நாள் பண்ணிட்டு வரும்போது புத்தி கூர்மை திறன் அதிகரிக்கிறத நீங்களே உணர முடியும்.